விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாம். வச்சுக்கோயேன், நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக்காவ ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவங்கிட்ட இருக்கு. முதல்ல ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்க. இப்போது ஆழ்ந்த மூச்சு ஒண்ணு விடுங்க. உங்கள் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த ஆசைய சிவனிடம் கேளுங்க. கடைசியாக உங்கள் கண்களை திறந்து கமெண்டில் ஓம் நம சிவாய. முதல்ல ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்க. இப்போது ஆழ்ந்த மூச்சு ஒண்ணு விடுங்க. உங்கள் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த ஆசைய சிவனிடம் கேளுங்க. கடைசியாக உங்கள் கண்களை திறந்து கமெண்டில் ஓம் நம சிவாய. நாம் தொலைந்து விட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களோ தொல்லை தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை.